இன்றைக்கி கிளாஸில் ஃபெதர் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பீகாக் ஃபெதர் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நடுவில் குந்தன் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபெதரில் ஹாஃபாக பிரிச்சுட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு தனித்தனியாக நம்ம போட போகிறோம். இப்போ இந்த குந்தனோட சென்டர்லேருந்து நார்மல் செயின் எடுத்துகிட்டு ஒரு லாங் செயின் போட்டுக்கோங்க. இது வந்து 1. நெக்ஸ்ட் அந்த ஷார்ப் எட்ஜில் ஒரு லாங் செயின் 2. அப்படியே பேக் ரிவர்ஸில் அப்படியே இழுங்க. பட்டன் ஹோலுக்கு நம்ம போடுற மாதிரி எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல பஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு நாட். 4 ஸ்டெப்ஸ் மொத்தம். ஒரு சின்ன லாக் ஒன்று போடுறோம் பாருங்கள். இது வந்து 1. அந்த ஃபஸ்ட்டு ஃபெதரோட அந்த முதல் லைன் கர்வில் வர்றது 1. அதுக்கு மேலே இருக்கிறது 2. மேலே ஷார்ப் எட்ஜில் 2. அதே எங்கே இடத்துமோ அதே இடத்துக்கு வர்றது 3. பக்கத்தில் ஒரு சின்ன லாக். 4 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு 1, அடுத்து 2. அந்த செகண்ட் ஸ்டெப்பில் வர்றது தான் அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்கும். பட்டன் ஹோல் மாதிரி ரிவர்ஸில் எடுத்துகிட்டு 3, 4 வந்து ஒரு லாக். பாருங்கள், நல்லா நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 1, அடுத்து 2, தேர்ட் ஸ்டெப்புக்கு ரிவர்ஸில் வந்துடுறோம். திரும்ப எந்த இடத்துல எடுத்தோமோ அதே இடத்துல 3, பக்கத்தில் லாக் வந்து 4. அந்த கீழே இருக்கிறது வந்து நெருக்கமாக வரும், வெளியில் இருக்கிறது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்ட மாதிரி வரும். இது 3, ரிவர்ஸ் வர்றது 3, பக்கத்தில் 4. 1 வந்து ரொம்ப பக்கத்தில், ரொம்ப நெருக்கமாக. 2 வந்து கொஞ்சம் கேப் விட்டு 2, ரிவர்ஸில் 3. நமக்கு அது கேப் வந்து தானாக வந்துடும். ஏன்னா நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு தடவை நமக்கு த்ரெட் இருக்கும். அப்போ 4 ஸ்டாண்ட்ஸ் இருக்கும் த்ரெட்டு. அதுவே வெளிப்பக்கத்தில் இருக்க அந்த ஃபெதரில் பார்த்திங்கன்னா 2 ஸ்டாண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரிவர்ஸில் இழுத்து நம்ம கீழே கொண்டு போயிடுறோம். இப்போ பாருங்கள், இங்கே 2 ஸ்டாண்ட்ஸ் தான் இருக்கும். வெளியே எடுத்து ரிவர்ஸில் நம்ம எடுத்த இடத்துக்கே கொண்டு போகிறதால அந்த இடத்துல 4 த்ரெட் இருக்கும். அதனால அங்கே பார்க்குறதுக்கு நமக்கு நெருக்கமாக தெரியும். வெளிப்பக்கத்தில் 2 த்ரெட் மட்டும் இருக்கிறதால கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்க மாதிரி நம்மளுக்கு அது பார்க்கவே அப்படி தான் தெரியும். இப்போ இந்த சைடு நான் ஃபில் பண்ணிவிட்டேன். அந்த அவுட்லைன் எங்கே இருக்கோ கரெக்டாக அந்த செகண்ட் ஸ்டெப் வந்து அவுட்லைன் எங்கே இருக்கோ அந்த இடத்துல பஞ்ச் பண்ணி ரிவர்ஸ் எடுங்க. அப்படி எடுத்தால் தான் நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். இப்படி பாதி பாதியாக ஃபில் பண்ணால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக வரும். இந்த வெளி சைட்லாம் கேப் இருக்கும், உள்ளே கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். இப்போ வந்து சேம் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேருந்தே திரும்ப இன்னொரு சைடு நம்ம ஃபில் பண்ணுவோம். நார்மல் செயின் எடுத்துட்டு அதை அந்த இன்னர் லேயரில் இருக்க அந்த லைனில் ஒரு செயின், திரும்ப வெளியில் அந்த ஷார்ப்புக்கு கொஞ்சம் கீழே 2, 3 அகைன் எங்கே எடுத்தோமோ அதே இடத்துல. நீங்கள் 1 எந்த இடத்துல எடுக்கிறீங்களோ அதுக்கு கொஞ்சம் கீழே 3 வந்து பஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த லாக் நம்ம போடுறது மூவ் பண்ணிகிட்டே வரணும், பக்கத்தில் பக்கத்தில் போட்டுகிட்டே வரணும். அப்போ தான் நம்ம தள்ளி தள்ளி வர முடியும். இப்போ இதில் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அந்த அவுட்டர் லேயர்லேருந்து 2, ரிவர்ஸ் 3, பக்கத்தில் லாக் வந்து அதுக்கு பக்கத்தில் போடணும். இப்போது லாக் வெளியே எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி 1, அவுட்டர் லேயரில் 2, அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி 2, அகைன் 3, 4. அது வந்து பக்கத்தில் மூவ் பண்ணி பக்கத்தில் கொஞ்சம் பக்கத்தில். அகைன் இந்த சைடு நான் கொஞ்சம் கேப் விட்டே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். 1, அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி 2, ரிவர்ஸ். அப்படியே த்ரெட்டை லூஸ் விட்டுட்டே அப்படியே நீடில் இழுத்திங்கன்னா நீங்கள் பட்டன் ஹோலில் எப்படி பண்ணமோ சேம் ப்ரொசீஜர் அதே தான் நம்ம இங்கே பண்ணுறோம். இப்போ கீழே இறங்க இறங்க நமக்கு அது இப்படி குறுகலாக வந்துகிட்டே இருக்கும். வெளியில் 2, தென் ரிவர்ஸ் எந்த இடத்துல எடுத்தோமோ அதுக்கு கீழே 3, பக்கத்தில் 4, 1, வெளியில் 2, again 3, reverse வந்து 3,
பக்கத்தில் ஒரு லாக் 1 2 ரிவர்ஸ் வந்து 3 பக்கத்தில் ஒரு சின்ன லாக் வந்து 4 ஸ்டெப்ஸ் தான். இந்த பீகாக் நீங்கள் ஷார்ப்பாக போடணும்னு இல்லை, நம்மளோட இஷ்டம். நீங்கள் எந்த மாதிரி க்ரியேட்டிவ் இருக்கோ நீங்கள் அப்படி போட்டுக்கலாம். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோஸ் தனியாக நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ அந்த கீழே அந்த எண்டு வந்துட்டோம். அந்த ஷேப் மாறிடக்கூடாது. அது எப்படி ஒரு வளைவு வருதோ நம்ம அந்த வளைவு எப்படி இருக்கோ அதே மாதிரியே கொஞ்சம் கீழே ஃபஸ்ட்டு பிகினர்ஸு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் போட போட உங்களுக்கு அந்த இடத்துக்குள்ளேயே ரொம்ப போட்ட இடத்துலையே போட்டு அந்த இடமே ரொம்ப ஓட்டாயிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வெளியில் ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுக்குறேன். நீங்கள் பீகாக் ஃபுல்லாக போட்ட அப்புறமா லாஸ்ட்டாக நீங்கள் அவுட்லைன் ஜரி த்ரெட்டில் கொடுத்துக்கலாம். இல்லை கான்ட்ராஸ்ட்டாக வேறு நீங்கள் சாரி என்ன கலரில் இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இது நம்மளோட இஷ்டம்தான். அவுட்லைன் வந்து நம்ம வெளியில் போட்டிருக்க அந்த லைன் மறைக்கிற மாதிரி போட்டுட்டு வாங்க. அந்த ஷார்ப் எட்ஜ் வரும்போது ஷேப் மாறிடக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மேலே வரும்போது கரெக்டாக அந்த மேலே அந்த இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட்டை நல்லா வெளியே எடுத்துட்டு டர்ன் பண்ணுங்கள். அப்படியே இமீடியட் டர்ன் பண்ணால் நமக்கு அந்த ஷேப் மாறிடும். அதனால் அப்படி த்ரெட்டை கொஞ்சம் வெளியே ஒரு 1 இன்ச்சுக்கு வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறமா கீழே வாங்க. அப்போ உங்களுக்கு ஷேப் மாறாது, அதே மாதிரி இருக்கும். அவுட்லைனில் ரொம்ப அந்த நம்ம சில்க் த்ரெட் இருக்க இடத்துலையே வந்து பஞ்ச் பண்ணாமல் அந்த கேப் இருக்க இடத்துல கரெக்டாக பண்ணிட்டு வாங்க. இங்கே போட போட உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராக்டிஸில் தான் நீங்கள் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுப்பீங்க. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நிறைய லேர்ன் பண்ணுவோம். அந்த இடத்துல நாட் போட்டு அப்படி இன்னர் லேயரில் ஒரு செயின், நம்ம அது குந்தன் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறதால மூவ் ஆகுது. நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். எண்டில் நாட் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்றைக்கி ஃபெதர் ஸ்டிச் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வேறு ஒரு ஸ்டிச் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.